டூ பிரேமாஸ் விலாக். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கட்லட் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அது கூட கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் ஆனியன், அப்புறம் பைண்டிங்க்காக கொஞ்சோன்னு ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு கொஞ்சோன்னு அரிசி மாவு, கொஞ்சோண்டு ரவை இதெல்லாம் சேர்த்து ஒரு கட்லட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, செய்யலாம். நானும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சு 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஆட் ஸ்வீட் கார்னும் 2யும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட கேரட்டு, அப்புறம் ஆனியன், அப்புறம் கேப்சிகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ரவை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மாவு நான் ரெட் ரைஸ் மாவு இருக்குது, அதனால் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் மாவு, சில்லி பவுட்ரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு சால்ட் போட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒன்றா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். உப்பு, அப்புறம் கரம் மசாலா எல்லாம் ஒன்றா ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ போட்ட கட்லட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுறலாம். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். கட்லட் ரெடி. ஸ்நாக்ஸ் ரெடி. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு இது சத்தானது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.